தேதி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ், பச் வில்மோர் ஆகிய 2 விண்வெளி வீரர்களையும் மீட்டு வர எலோன் மாஸ்க் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கிட்ட கோரிக்கை வச்சிருந்தாரு. 2 பேரையும் பத்திரமா அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிபர் ட்ரம்ப் எலோன் மாஸ்க் கிட்ட வேண்டுகோள் விடுத்திருந்தாரு. முன்னாள் அதிபர் ஜோ பைடன் அரசு 2 விண்வெளி வீரர்களை கைவிட்டுடுச்சு அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தாரு. இந்த நிலையில தான் ட்ரம்ப்புடைய வேண்டுகோளை ஏற்று க்ரூ டிராகன் விண்கலம் மூலமா சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய நாசா விண்வெளி வீரர்களை வீட்டுக்கு அழைத்து வருவதற்கான திட்டத்தை எலோன் மாஸ்க் அறிவிச்சாரு. அதற்கான பணிகள் தீவிரமாக நடந்தது. அதன்படி தான் சுனிதா வில்லியம்ஸ், பச் வில்மோர் ஆகிய 2 நாசா விஞ்ஞானிகளும் அமெரிக்க விண்வெளி வீரர் நிக் ஹாக் மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கொர்னோபோவ் ஆகியோர் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 3:27 மணி அளவில் புளோரிடா கடற்கரையில் வெற்றிகரமாக தரையிறங்கியிருக்காங்க. அவங்க படகு மூலமாக பத்திரமா மீட்கப்பட்டு மறுவாழ்வு மையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க.